கூத்தாடியெல்லாம் அரசியலுக்கு வந்தா இப்படிதான் உயிரிழப்பு ஆகும். அது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அரசியல் பத்தி என்னன்னே தெரியல, தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிற எல்லாருக்குமே இதுக்கு வந்து புரியல. அவர் வந்து கரூர்ல பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. பிரச்சாரம் போட்டதுதான் ஒரு ரீசன் சொல்லிட்டு அவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்றீங்க, எனக்கு வந்து புரியல. அதாவது அவரு இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு அவர் வந்து அனுமதி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட இடத்துல வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க அந்த பிரச்சாரத்தை. அதுல வந்து மக்கள் அதிகமா வந்திருக்கு. ஒரு ஆக்டர் சாதாரணமா வராங்கன்னா கூட தாண்டா செய்யும். அரசியல் ரீதியா யாராவது வராங்கன்னா மக்கள் வந்து கூட தாண்டா செய்வாங்க. அதுல வந்துட்டு இது கரண்ட்லாம் கட் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வந்து இறந்திருக்காங்க. இறந்தது எல்லாருக்குமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து அரசாங்கமும் பதில் சொல்லணும், டிஎம்கே அதிமுகல இருந்து டிவிகேல இருந்து எல்லாருமே வந்து பதில் சொல்லணும். இதுக்கு வந்து டிவிகே மட்டும்தான் பதில் சொல்லணும்ன்றது இல்லடா. ஏன்னா நியாயமா நடந்துக்கோங்கடா. ஒரு மனுஷன் வளர்ந்து வரான் அப்படின்னா அவனை தடுக்கிறதுக்கு இன்டெரக்டா என்னென்ன வழியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எத்தனை வழியுமே யூஸ் பண்றீங்க. அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? ஏன்னா ஒரு நியூஸ் சேனல்ல போட்டா அதை ஏத்துட்டு வந்து நியூஸ் சேனல்ல போட்டாம்பா இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு வந்து கதறீங்க. எனக்கு புரியல, பைத்தியங்களா நீங்களா? ஒரு கண்டென்ட்டை எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி கிரியேட்டிவா மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நியூஸ் சேனல்ல நினைக்கிறோம் செய்வாங்க. அதுக்கு பின்னாடி 1008 சூழ்ச்சிகள் இருக்கு. ஏன்னா புரிஞ்சுக்க கூட மாட்டீங்க, அறிவு கூட இல்ல. இதுக்கு அவரை கூத்தாடின்றீங்க, அரசியலை பத்தி உண்மை தெரியலன்றீங்க. தெரியாம எப்படா இதுக்குள்ள வருவாரு, எப்படா வந்து பேசுவாரு, எப்படா இவ்வளவு கூட்டம் வரும், என்னடா பண்றீங்க? ஒரு ஸ்டூபிட் ஈகோ கிளாஷ்னால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் டிவிகேன்றத சீரியஸா சொல்றேன். நான் மட்டும் இல்ல, யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு ஏழையா இருக்கவன் ஏழையா மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் பணக்காரனாலும் ஆகக்கூடாதா? அதே மாதிரி அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அரசியலுக்கு வரணுமா? இல்லைன்னா புதுசா யாரும் வந்து ஆட்சி பண்ணக்கூடாதா? ஏன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பாயிட மாட்டீங்களடா. காலங்காலமா நாங்க தான் வரணும்னா எனக்கு புரியல. அதுக்கு ஏன்டா இவ்வளவு சூழ்ச்சி பண்றீங்க? டைரக்டா மோதி பழகுங்கடா. அந்த மனுஷன் பாவுண்டா. சரி.